விகடன் லாபம் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் நன்றி. விகடன்ல இருந்து லாபம்ங்கிற ஒரு அமைப்பை ஏன் உருவாக்கி இருக்கீங்க, அதுல என்ன செய்றீங்க அப்படின்னு இன்னைக்கு பல பேர் என்கிட்ட கேக்குறாங்க. விகடன்ல இருந்து விகடன் வெல்த் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு கீழே லாபம்ங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஒரு அமைப்பா இருக்கு. இந்த லாபத்தின் மூலமா நாங்க என்ன பண்றோம், முதலீடு செய்யணும்னு நினைக்கிற முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் நாங்க ஹெல்ப் பண்றோம். எப்படின்னா, அவங்க எங்களை தொடர்பு கொள்றப்ப அவங்க யாரு, அவங்களுடைய ரிஸ்க் லெவல் என்ன, அவங்களால எவ்வளவு முதலீடு செய்ய முடியும், எவ்வளவு வருஷத்துக்கு முதலீடு செய்யணும், எந்த நோக்கத்துக்காக முதலீடு செய்யணும், அவங்களுக்கு ஏற்ற திட்டங்கள் என்னவா இருக்கும் அப்படிங்கறதையெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஏற்ற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களை சொல்லி அதுல இருந்து அவங்கள முதலீடு செய்ய வைக்கிறது தான் லாபத்துடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. இன்னைக்கு பல ஆயிரம் முதலீட்டாளர்கள் விகடனுடைய லாபத்துக்கு கால் பண்ணி, சார் நாங்க முதலீடு பண்ணணும், நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கான உதவிகள்லாம் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நிறுவனத்துக்கு லாபம்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். அது என்ன லாபம், அதாவது இன்னைக்கு நமக்கு முதலீடுன்னு வர்றப்ப லாபம்ங்கிறது தான் முக்கியமான நோக்கமா இருக்கு. ஆனா நம்முடைய மக்கள் லாபம்ங்கிறப்ப ரெண்டு விதமா இது பண்றாங்க. ஒன்னு, அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கறாங்க, அல்லது மிக குறைந்த லாபத்தை எதிர்பார்க்கறாங்க. குறைந்த லாபம்ங்கிறப்ப ரிஸ்கே எடுக்க மாட்டேன், என் முதலீடு ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும், நான் எந்த வகையிலுமே ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு எக்ஸ்ட்ரீமாவும், எவ்வளவு வேணாலும் ரிஸ்க் எடுக்கிறேன், எனக்கு அதிகமான லாபம் வேணும் அப்படின்னு எடுக்கிறவங்க இன்னொரு எக்ஸ்ட்ரீம்லயும் இருக்காங்க. இப்ப மிக குறைந்த ரிஸ்க் எடுக்கிறேன், ஆனா எனக்கு பணம் ரொம்ப முக்கியம், குறைந்த வருமானம் இருந்தா கூட போதும் நினைக்கிறவங்க வங்கி எஃப்டி அல்லது அஞ்சல் அலுவலக எஃப்டி அப்படி போயிடுறாங்க. இல்ல நான் நிறைய ரிஸ்க் எடுக்கிறனாலும் பரவாயில்ல, எனக்கு அதிகமான வருமானம் வேணும்னு நினைக்கிறவங்க கிரிப்டோ கரன்சி மாதிரியான இதுக்கெல்லாம் போயிடுறாங்க. என்னைய கேட்டா இந்த ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீமான பார்வைகள் தான் சொல்லுவேன். ஆக்சுவலா உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் அதிகமான வருமானத்தை, கொஞ்சம் நேர்மையான வருமானத்தை அல்லது டீசென்டான வருமானத்தை கொடுக்கிற முதலீடு எது அப்படிங்கிறத பார்த்து அதுல நீங்க முதலீடு செய்யறதுக்கான வழிகளை நாங்க சொல்றோம். அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க், அதே நேரத்தில் ஓரளவுக்கு நல்ல வருமானம் அப்படிங்கிறது இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்டா இருக்கு. ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்டில் அதிகமான மக்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நாங்க இந்த லாபத்தை ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட இன்றைக்கு இந்தியாவில் சுமார் 5 கோடி முதலீட்டாளர்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யறாங்க. ஆனா அடுத்த 5 அல்லது 10 வருடங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா 20 கோடி முதலீட்டாளர்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அந்த முதலீட்டாளர்களுக்கு ஒரு நல்ல முதலீட்டு வழியை காட்டணுங்கிறதுடைய ஒரே நோக்கம் தான் லாபத்துடைய நோக்கம். ஸோ லாபம் இன்றைக்கு அந்த பணியை வேகமா செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இதுவரைக்கும் நீங்க மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யலைன்னா தயவு செஞ்சு லாபத்துடைய தொடர்பு எண்ணெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்கோம். தயவு செஞ்சு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. labam.money/tamil அப்படிங்கிற ஒரு வெப்சைட் அல்லது labam.money அப்படிங்கிறது இங்கிலீஷ் வெப்சைட். தயவு செஞ்சு அதுல போய் பாருங்க, எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க முதலீடு செய்யலைன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்வதற்கு நாங்க உங்களுக்கு உதவுறதுக்கு தயாரா இருக்கோம். இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்யறதுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கு. இதுக்காக நீங்க பெரிய அளவுல போய் வெளியே அலைய வேண்டியதில்லை. உங்களுடைய பான் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய செக்லீஃப்ல உங்களுடைய பேர் இருக்கணும், அல்லது பேங்க் பாஸ்புக் உடைய ஃப்ரண்ட் பேஜ், ஒரு மாத டிரான்சாக்ஷன், அது போக உங்களுடைய ஒரு போட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர். இந்த 5 விஷயங்கள் இருந்ததுன்னா போதும், நீங்க மிக எளிதா மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யலாம். இது நாள் வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டுனா என்னன்னு தெரியாம உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனா மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன, அதுல கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அதுல எவ்வளவு லாபம் கிடைக்கும், அதுல உள்ள ரிஸ்க்குகள் என்ன, நம்ம எப்படி அதுல முதலீடு பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லி உங்களுக்கு உதவுகிறதுக்காகவே நாங்க தயாரா இருக்கோம். தயவு செஞ்சு நீங்க விகடன் லாபத்தை கான்டாக்ட் பண்ணுங்க. மிக்க நன்றி. லாபம் மூலம் முதலீடு செய்வதற்கு வாழ்த்துக்கள். லாபம் நமதே.